ஹலோ எவ்ரிவன். டேட் பார்த்தீங்கன்னா வந்து January 5th. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 43,136 இருக்குது. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 4300 கால் ஆப்ஷன் அண்ட் 43,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஸோ 43,200 கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். தென் நான் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன்று கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டு புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இது சிபியில் பிஎம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடிப்பர் ஆப்ஷன் கீழே வந்துடும். அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் MIS கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 100, லாட் சைஸ் இந்த 25, ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி மோர் தென் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோமோட் அலைஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் மெத்தட் எவ்ரி சிக்னல் எப்படி 100 தரோம். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 700 நமக்கு 20,000 தேவைப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 50,000 தர போகிறோம். ஒன்ஸ் 50,000 ரீச் ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டார்டாக இருக்குது. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங்னு ஸ்டார்ட் பேஸ் ஒர்க் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்லேருந்து செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பை மட்டும் பண்ணும், செல்லிங் பண்ணாது. ஏன்னா செல்லிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ பை என்ட்ரி எடுத்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டடி யூஸ் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் இருக்கும் பார்க்க முடியாது. ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும், ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு நம்ம 3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். ஒன்று அமிஃபீட், அமிப்ரோக்கர் அண்ட் அல்டிமேட் ரோபோ. ஸோ அமிஃபீடில் நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அமிப்ரோக்கரில் பை அண்ட் செல் சிக்கல்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஆல்மோஸ்ட் 9,000 லாஸ் இருக்குது. So 14,000 loss. ஸோ நம்ம டார்கெட் வெறும் 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் வாசில் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுக்காண்டி நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சுருக்கோம் 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சு ஈஸியாக உங்களுக்கு ஹிட் ஆயிரும். ஓகே, டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 17,500 rupees லாஸ் இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 69,750 rupees ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 92.15. தென் ஃபைனலாக ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 269.8 ஸ்கொயர் ஆஃப் இருக்குது புட் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 52,250 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அட்மிஷன். தேங்க்யூ.